Hello students, இப்போ நம்ம class 12 mathematicsல 7th chapter application of differential calculus example 7.33ல இருந்து 7.39 வரைக்கும் பார்க்க போறோம். இப்போ நம்ம பார்க்க போறது ஃபுல்லாமே indeterminate formsனு சொல்லுவாங்க. இந்த மாதிரி limit extends to some ஏதாவது நம்பர் கொடுத்து question கொடுத்திருப்பாங்க. நமக்கு எந்த நம்பர் வேணாலும் ஆன்சரா வரலாம். பட் indeterminate form அதாவது 0/0 இல்லனா infinity by infinity 0 power 0 infinity power infinity இந்த டேர்ம்ஸை தவிர வெறும் 0 ஆன்சரா வரலாம், வெறும் இன்ஃபினிட்டி வரலாம். பட் 0/0 இன்ஃபினிட்டி பை இன்ஃபினிட்டின்னு வரக்கூடாது. இப்போ எக்ஸ் வர இடத்துலலாம் 1 போட்டு பார்த்தோம்னா மேலேயும் 0 வருது, கீழேயும் 0 வருது. அப்போ நம்ம எல்ஹாஸ்பிட்டல் ரூல் அப்ளை பண்ண போகிறோம். எல்ஹாஸ்பிட்டல் ரூல் என்னன்னா இந்த கொஸ்டினை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவோம். இப்போ லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 1 மேலே உள்ள கொஸ்டினை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 2x - 3 கீழே பண்ணால் 2x - 4ன்னு வரும். இப்போ எக்ஸ் வர இடத்துல 1ன்னு போட்டோம்னா நமக்கு ஆன்சர் 1/2ன்னு வருது. ஸோ இது ஓகே. ஸோ இன்டிட்டர்மினேட் ஃபார்ம் வர நம்ம மறுபடியும் அந்த கொஸ்டினை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஃபார்முலா டைப் லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு ஏ. இப்போ இங்கே நான் எக்ஸுக்கு பதில் ஏன்னு போட்டேன்னா எனக்கு என்ன வரும்? மேலேயும் 0 கீழேயும் 0 இன்டிட்டர்மினேட் ஃபார்ம். ஸோ எல்ஹாஸ்பிட்டல் ரூல் படி என்னன்னா ஃபர்ஸ்ட் எக்ஸ் பவர் என்ன பண்ணால் n x பவர் n - 1 இது கான்ஸ்டன்ட். இந்த எக்ஸை பண்ணால் 1. ஸோ ஃபார்முலா வந்து n a பவர் n - 1. ஸோ இனிமேல் எங்கேயாவது சம்ஸில் இந்த ஃபார்மேட்டை பார்த்தா டேரெக்டாக இதோட ஆன்சர் n a பவர் n - 1ன்னு போட்டுடலாம். எக்ஸாம்பிள் 7.35 லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு இப்போ எக்ஸ் வர இடத்துல 0 போட்டோன்னா sin 0 0/0 இன்டிட்டர்மினேட் ஃபார்ம் வருது. ஸோ எல்ஹாஸ்பிட்டல் ரூல் படி சைனை பண்ணால் cos mx mxஐ பண்ணால் m/1. ஸோ இப்போ நான் 0ன்னு போட்டால் cos 0 1 அப்போ m × 1 mன்னு வரும். ஸோ sin θ/θனா 1 sin 5θ/θ அந்த மாதிரி வந்தால் அந்த ஆன்சர் 5 தான் வரும். ஓகேவா? இப்போ லிமிட் sin x/x². இப்போ இதை எக்ஸுக்கு பதில் 0 போட்டால் 0/0 இன்டிட்டர்மினேட் ஃபார்ம். ஸோ sin x பண்ணால் cos x x² பண்ணால் 2x. இப்போ 1/0 இன்ஃபினிட்டின்னு வருது. ஓகேவா? இது 0 ப்ளஸுக்கு போட்டால் 0 - போட்டால் மைனஸ் இன்ஃபினிட்டி. ஆன்சர் அது சேமாக வரணும். இந்த மாதிரி வந்தால் லிமிட் டஸ் நாட் எக்ஸிஸ்ட்னு போட்டுருவோம். எக்ஸாம்பிள் 7.37 தீட்டா வர இடத்துல 0 போட்டோம்னா நமக்கு 0/0 இன்டிட்டர்மினேட் ஃபார்ம் வருது. அப்போ 1 பண்ணால் 0வா மைனஸ் cos mθ பண்ணால் sin mθ mθ பண்ணால் m. அப்போ இங்கே மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்னு ஆகிடும். அப்போ m/n sin mθ sin nθன்னு வரும். ஓகேவா? இப்போ இந்த m/n கான்ஸ்டன்ட் வெளியே எடுத்துடலாம். இப்போ 0 போட்டோம்னா sin 0/0 அப்பயும் இன்டிட்டர்மினேட் ஃபார்ம் வருது. அப்போ மறுபடியும் ஒரு வாட்டி டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம். sin mθ பண்ணால் cos mθ mθ பண்ணால் m. அப்போ m²/n² கான்ஸ்டன்ட்டு. இப்போ போட்டால் இதோட வேல்யூ 1ன்னு வரும். ஸோ இதோட ஆன்சர் m²/n². அப்போ m²/n² இங்கே இது எதுக்கு ஈக்குவல் 1ன்னு கொடுத்துட்டாங்க. அப்போ m = +or - n. நம்ம இதை ப்ரூவ் பண்ணிடலாம். 7.38 எக்ஸ் வர இடத்துல 1 மைனஸ்னு போடணும். அப்போ லாக் ஃபர்ஸ்ட் எக்ஸ் வர இடத்துல 1ன்னு போட்டாலே இந்த இடத்துல வந்து லாக் 0ன்னு வருது. லாக் 0னா நமக்கு இன்ஃபினிட்டி. அதுவும் இங்கே மைனஸ் போட்டனால மைனஸ் இன்ஃபினிட்டின்னு போடுறோம். அப்போ இன்ஃபினிட்டி பை இன்ஃபினிட்டி இன்டிட்டர்மினேட் ஃபார்ம். அப்போ எல்ஹாஸ்பிட்டல் ரூல் படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். லாக்னா 1/1 - x மைனஸ் எக்ஸை பண்ணால் -1. அதுக்கடுத்த காட்டை பண்ணால் மைனஸ் cosec² πx பண்ணால் π. ஓகேவா? இந்த மைனஸ் இந்த மைனஸ் கேன்சல் ஆகிடும். இப்போ எக்ஸ் வர இடத்துலலாம் 1ன்னு போட்டால் நமக்கு ஆன்சர் இன்ஃபினிட்டி பை இன்ஃபினிட்டி. அப்போ மறுபடியும் டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம். 1/xஐ பண்ணோன்னா நமக்கு என்ன வரும்? இப்போ 1/1 - x π cosec² வந்து 1/sin²xன்னு மாற்றிக்கிறோம். அப்போ sin² πx π - πxன்னு வரும். இப்படி போட்டாலும் 0/0. இப்போ sin² வந்து 2 sin x பண்ணால் cos x πx பண்ணால் π கேன்சல் ஆகிடுமா? இப்போ போட்டோன்னா வேல்யூ 0ன்னு வருது. 7.39 எக்ஸ் வர இடத்துலலாம் 0ன்னு போட்டால் இன்டிட்டர்மினேட் ஃபார்ம் வருது. ஏன்னா anything பவர் 0 1 இல்லையா, இன்டிட்டர்மினேட் ஃபார்ம் வருது. ஸோ இப்போ இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறப்ப ஃபர்ஸ்ட் எல்சிஎம் எடுத்துக்கிறேன். e⁻x - 1 - x/x இன்ட்டு இப்போ எக்ஸ் வர இடத்துலலாம் 0 டிஃப்ரென்ஷியேட் பண்ணல. இந்த மாதிரி எல்சிஎம் இல்லை வேறு ஃபார்முலா போட்டு ட்ரை பண்ணி பார்க்கலாம். அப்பயும் இன்டிட்டர்மினேட் ஃபார்ம். நெக்ஸ்ட் இப்போ இதுதானே நமக்கு கொஸ்டின். e⁻x பண்ணால் e⁻x -x பண்ணால் -1. இது யூவி மெத்தடில் போடுறோம். இப்பயும் இன்டிட்டர்மினேட் ஃபார்ம் வருது. ஓகேவா? அப்போ இந்த கொஸ்டினை அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இப்போ
இ பவர் எக்ஸை பண்ணால் இ பவர் எக்ஸா, இது ஒரு யூவி மெத்தடு. இது இ பவர் எக்ஸை பண்ணால் இ பவர் எக்ஸ் யூவி மெத்தடில் போட்டுட்டோம். எக்ஸ் வர இடத்துலலாம் 0 போட்டால் 1/2ன்னு வருது. ஸோ இப்போ நம்ம எக்ஸாம்பிள் 7.33லேருந்து 7.39 வரைக்கும் பார்த்துருக்கோம். இதில் உங்களுக்கு எதாவது டவுட்னா கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். லலிதாஸ் மேக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.